ஆன்மீகவாதிகள்னு சொல்லி ஒரே ஃபோக்கஸ்லேயே வந்து நீங்கள் போகிறது அவசியம் இல்லாத ஒன்றாக நான் வந்து கருதுகிறேன். வீடே இல்லாத ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க, பொண்டாட்டி இல்லாத ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க, 2 பொண்டாட்டி வச்சுருக்கிற ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க, பெண்கள்னாவே ஓடி போகிற ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க, பெண்கள் தான் உலகத்தினுடைய தத்துவம் சொல்கிற ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க. இங்கே ஆன்மீகவாதிகள் பல வகையில் இருக்காங்க. அவங்களுடைய ஆழத்தில் போய் பார்த்தோம்னா எல்லாம் சரியாக தோன்றும். ஆனால் என் ஆன்மாவை பற்றி, என் மனதை பற்றி, என் உடலை பற்றி, என் வாழ்வியல் முறையை பற்றி எனக்கு விளக்கம் தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா நான் மனிதனாக வாழ்ந்து என்ன பயன்? இதுதான் என் கேள்வி. அப்போ நான் ஆன்மீகவாதியாக இருக்கணுமான்னு கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருமே இந்த விளக்கத்தில் தனக்குத்தானே விளக்கம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்ல. ஒருவேளை ஆன்மீகத்துல நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற காரணத்தினால மகாவிஷ்ணு ஒரு குருவா மாறிட்டாரா? முதல்ல நம்மை மீறி நமக்கு மேலே ஒரு பிரம்மாண்டம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா அதை பார்த்து பயப்படாமல் பதட்டப்படாமல் அதனுடைய அடிப்படை என்னன்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அவன் தான் வாழ்க்கையில் அந்த நிலைக்கு போக முடியும். அதை பார்த்து பயந்துட்டாலோ படபடப்பாயிட்டாலோ இல்லை அதை கண்டு ஒரு நீங்கள் என்னதான் விஐபி தரிசனத்தில் உள்ளே போய் சாமி முன்னாடியே நின்னீங்கனாலும் உள்ளுக்குள்ளே நல்ல மனசு இல்லைன்னா இறைவனின் அருள் கிடைக்காது. நீங்கள் விஐபி தரிசனத்திலே போகலைனாலும் பொது தரிசனத்தில் கடைசி ஆளாக 1,00,000வது ஆளாக நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கனாலும் இறைவனின் திருப்பார்வை உங்கள் மீது படும். எப்போ? மனசு சுத்தமாக இருந்தால். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இறைவன் அருள், குரு அருள். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார், எப்பவும் போல. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையில இருக்கோம், இல்லை ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து நம்ம வந்து ஒரு வருமானத்தையோ இல்லை வியாபாரத்தையோ நம்ம பண்றது வந்து சரிதானா? இல்லை இந்த மாதிரி ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, அப்படி ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? முதல்ல நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட நாட்டில் இருந்தாலும் சரி, ஆன்மா இல்லாமல் உடல் இல்லை, பீனியல் கிளாண்ட் இல்லாமல் உடல் இல்லை. அப்போ அந்த ஆன்மாவை பற்றிய புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாமே தவிர ஆன்மீகம் என்ற ஒன்று இல்லாமல் நான் வாழவில்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. முதல்ல அதை அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன மீன் பண்ண வரேன்னா, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இங்கே ஒரு தேவை இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டுடியோவை விட்டு நான் வெளியே போகிறதுனா ஒரு மூமெண்ட் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு நான் ஒரு விலை ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் நல்லா நடக்கணும்னா நல்லா சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல பணம் கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் ஸ்டுடியோவிலேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு விலை ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது. காரோ பைக்கோ பஸ்ஸோ, அட்லீஸ்ட் சைக்கிளாக இருந்தாலும் சைக்கிளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, காற்றடிக்கணும்ல, எல்லாரும் சும்மா காற்றடிக்கிறது இல்லைல்ல. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பணம் என்பது குற்றம் அல்ல. 16 செல்வங்களில் ஒரு செல்வம் என்பது பணச்செல்வம். அதில் இன்னும் 15 செல்வங்கள், எல்லா செல்வமும் வருது. அப்போ இந்த உலகத்தில் நான் எது பண்ணுறதுனாலும் அது ஒரு டூல், அது ஒரு கருவி. அப்போ நான் சாப்பிட்றதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, பார்க்குறதுலேருந்து, பேசுகிறதுலேருந்து, ட்ராவல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு பொருள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. முந்தைய காலங்களில் பண்டமாற்று முறை இருந்தது, இன்றதை கரன்சின்னு கொண்டு வந்திருக்காங்க. மலேசியாவாக இருந்தால் மலேசியன் ரிங்கெட், சிங்கப்பூராக இருந்தால் சிங்கப்பூர் டாலர், ஆஸ்திரேலியாவாக இருந்தால் ஆஸ்திரேலியன் டாலர், குவைத்தாக இருந்தால் குவைத்தி தினார், துபாயாக இருந்தால் துபாய் திர்ஹாம்ஸு, மால்டீவ்ஸாக இருந்தால் மால்டீவியன் ருஃபியா, இந்தோனேஷியாவாக இருந்தால் இந்தோனேஷியன் ருப்பி. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு பேர் தான் மாறுதே தவிர அதுக்கு நீங்கள் ஞானத்தில் நம்ம பார்த்தோம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எனது தேவைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு விலை இந்த உலகத்தில். அப்போ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு விலை கொடுக்கணும். அது எங்கேருந்து வரும்? ஆனா இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம், ஆன்மீகம் வந்து வியாபாரம் ஆயிடுச்சு, ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க விடக்கூடிய மூச்சே கமர்ஷியல் தான். அப்படி நான் மறுபடியும் அதை தான் சொல்றேன். நான் மறுபடியும் அங்கேயே தானே வர்றேன். இங்கு பணம் சம்பாதிப்பது குற்றம் அல்ல. இந்த உலகத்துல மூமெண்ட்டுக்கு பணம் வேணும், நகர்வுக்கு பணம் வேணும், அதுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது கிரீடா மாறிடக்கூடாது, ஒருத்தரை அடிச்சு புடுங்கக்கூடாது, தர்மம் சார்ந்து இருக்கணும், அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், சட்டத்துக்குள்ள இருக்கணும்.
விருப்பப்படுறவங்க மனமுவந்து கொடுக்கணும். ஒரு பூவை பிடுங்கும்போது அந்த பூவுக்கு வலிக்காமல் பிடுங்குற மாதிரி அரசு வந்து வரியை கலெக்ட் பண்ணணுமா மக்கள்கிட்ட. கிட்டத்தட்ட அரசுனா என்ன, பிஸ்னஸ் ஓனர்னா என்ன, எல்லாம் ஒன்று தான். அப்போ நீங்கள் ஒரு வருமானத்தை பெறும்போது, ஒரு சர்வீஸ் சார்ஜை பெறும்போது கொடுக்குறவன் ஆனந்தமாக கொடுக்கணும், வைத்தறிச்சலோடு கொடுக்கக்கூடாது. கொடுத்ததுக்கப்புறம் அவன் கொடுத்த அந்த பணத்துக்கு உண்டான அந்த வேல்யூ அதை அவன் அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சுட்டானா அது பிளஸிங். கொடுத்த பணத்துக்கு உண்டான அவன் அந்த ஒரு ஹாப்பினஸ் அவன் அனுபவிக்கலைன்னா அது சாபம். ஏன், என்னோட உழைப்பு, என்னுடைய உடல் உழைப்பை போட்டு என்னோட டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வருமானத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன். அப்போ அதுக்கு உண்டான வேல்யூ எனக்கு கிடைக்காம போகும்போது தவறாக முடிகிறது. ஆனால் இன்னைக்கு வந்து ஆன்மீகவாதிகள் கையில தானே சார் நிறைய பணம் இருக்கிறதா நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். ஸோ இது எப்படி? நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. ஆன்மீகவாதிகள்னு சொல்லி ஒரே ஃபோக்கஸ்லேயே வந்து நீங்கள் போகிறது அவசியம் இல்லாத ஒன்றாக நான் வந்து கருதுகிறேன். வீடே இல்லாத ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க, பொண்டாட்டி இல்லாத ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க, 2 பொண்டாட்டி வச்சிருக்கிற ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க, பெண்கள்னாவே ஓடி போகிற ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க, பெண்கள் தான் உலகத்தினுடைய தத்துவம் சொல்கிற ஆன்மீகவாதிகளும் இருக்காங்க. இங்கே ஆன்மீகவாதிகள் பல வகையில் இருக்காங்க. அவங்களுடைய ஆழத்தில் போய் பார்த்தோம்னா எல்லாம் சரியாக தோன்றும். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மனிதனுக்கு நிம்மதி இல்லை, அந்த கல்வி இல்லை. அதனால் ஆன்மீகவாதிகள் கிட்ட கூட்டம் அதிகமாக சேருது. ஸ்கூலில் நிம்மதியை சொல்லித்தாங்க, ஸ்கூலில் கூட்டம் சேரப்போகுது. நிஜமாவே அப்போ ஒரு ஆன்மீகவாதி கிட்ட போகும்போது நமக்கான நிம்மதி அப்படின்றது கிடைக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா? நிம்மதி இருக்கிறதுனால தானேங்க அவ்வளோ கூட்டம் போகுது. எப்படிங்க எல்லாமே எப்படி போவாங்க? எவ்வளோ நாள் ஏமாற்றி வச்சிருக்க சரி, முடியும்? அப்படின்னாலும் அது ஒரு சாமியார் கிட்ட தானே இருக்கணும், இவ்வளோ பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒரு ரஜினிகாந்த் சார் போதுமே, எதுக்கு விஜய், அஜித் சார், கரகாட்டக்காரன்ல இருக்க அத்தனை ராமராஜன் பேர் சார்? இருந்தாலும் அவர் தானே சூப்பர் ஸ்டாரு. சேம் லைக் தட் ராமராஜன் சாரை சூப்பர் ஸ்டாரா பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. விஜயை சூப்பர் ஸ்டாரா அவங்களோட பார்க்கறதுக்கு தானே சொல்ல வரேன். அப்ரோச் தானே, எல்லாமே அப்ரோச் தானே. ஒருத்தர் மூலியமாவே இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட தேவைகளும் பூர்த்தி ஆகுதுன்னா நம்ம எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி நான் கேட்ட மாதிரி இன்னைக்கு நிறைய ஆன்மீகவாதிகள் தான் பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, நிறைய பணம் அவங்க கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க உலகத்தை முடியுது. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அது உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, புத்திசாலி, அவங்க என்ன பண்றாங்கன்றதை லேர்ன் பண்ணுங்க. அங்க வைத்தறிச்சல் போடக்கூடாது. அப்போ உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்றாவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், அதை தானா சொல்லித்தர முன் வரும்போது அதை நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும். முதல்ல கேட்கும் செவிகளுக்கு மட்டும்தான் ஞானத்தின் உதடுகள் திறக்கும். மணி லாண்டரிங் பண்ணால் போலீஸ் வந்து தூக்க போகுது, வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்தா இன்கம் டேக்ஸ் வந்து தூக்க போகுது, திருட்டுத்தனமாக பண்ணால் இடி வந்து தூக்க போகுது. ப்ராப்பராக இருக்கிறதுனால நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே கணக்கு வழக்குக்கு உட்பட்டு இருக்கு, அவங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுறாங்க, விருப்பப்பட்டு தர்றாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது அதை கவனிங்க. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குல்ல, ரிசல்ட் மட்டும்தான் தெரியுது. ரிசல்ட் கீழே இருக்கக்கூடிய உழைப்பு யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வருமானம் சம்பாதிப்பது ஒருபோதும் குற்றம் அல்ல. பொருளை நீ எப்படி அருளாக நீ மாற்றுகிறாய், அதுதான் கேள்வி. அதுதான் உண்மையான சித்து. பொருளை அருளா மாற்றணும், அருளை பொருளா மாற்றணும். இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்துலேயும் நீங்கள் ராஜா, அந்த உலகத்துலேயும் ராஜா. தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. வானவர் நாடுன்னா என்ன? இங்கே நீ வாழக்கூடிய உன் வாழ்வியல் முறையை பொறுத்து உனக்கான பாதை என்பது மேலே திறக்கப்படுகிறது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருள் இல்லைன்னா அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லைன்னா இவ்வுலகம் இல்லை. திருவள்ளுவரே சொல்றார். ஔவையார் என்ன சொல்றாங்க? விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். 2 பேரை பில்டப் பண்றதுக்கு புகழ்றது கூட வச்சுக்கன்றாங்க. அப்புறம் விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், 10 விரலையும் 10 மோதிரம் போட்டுக்கன்றாங்க. அப்புறம் அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அப்படின்னா என்ன? இந்த உலகத்திற்கு தகுந்தாற் போல நீ எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவனாக இருந்தாலும் அந்த ஒரு பகட்டு, அவசியமான பகட்டு, கண்ட்ரோல்டு பகட்டு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் உங்களை டைரக்ஷன் பண்ணணும், நீங்கள் அடுத்தவனை டைரக்ஷன் பண்ணுறது அப்புறம். அப்போ என்னன்னா, இந்த உலகத்திற்கு தகுந்தாற் போல, இந்த உலகத்தின் தேவைகளுக்கு தகுந்தாற் போல உன்னை நீ வடிவமைத்துக் கொள்வது, உன்னை நீ மாற்றிக்கொள்வது, அதுவே ஞானம் தான். திருவள்ளுவர் ரீகன்ஃபார்ம் பண்ணுறது இதை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் எப்படி போகுதுன்றதுக்கு தகுந்தாற் போல நீ வாழலன்னா பல கற்றும், நீ எல்லாம் கற்றுக்கிட்டும் அறிவில்லாதவங்கிறார். இப்போ நம்மளே பில்டப் பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் கட்டாயம் தேவைதானா? எந்த இடத்துக்கு எந்த இடம்னு எதை மீன் பண்றீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு அமைச்சர் ஒருத்தர் போறாரு, பில்டப்புக்கு 4 வண்டி பின்னாடி போனா தானே அவர் அமைச்சர். ஒரு சூப்பர் ஸ்டார் போறாரு, கூட்டம் ஒரு 1000 பேர் இருந்தா தானே சூப்பர் ஸ்டாரு. இதற்கான தேவை மாயை தானுங்க. உலகமே அப்ப பொய் தானுங்க. எல்லாமே வந்து எல்லாருமே ஃபேக் ஐடென்டிட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஐடென்டிட்டின்றதே ஃபேக்கு. எனக்கு இன்னாருக்கு பிறந்திருக்கு இந்த பேருன்றதே ஃபேக்கு.
அப்ப என்னன்னா இந்த மாயை சிருஷ்டின்னு சொல்லுவோம் ஆன்மீகத்துல. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இதுக்கான தேவை என்னன்னு அதைத்தான் சொல்ல வரேன். சிருஷ்டினா உலக இயக்கம். இந்த உலகை இது நம்ம பண்ணல, அது ஒரு டிசைன்ல இயங்கிட்டு இருக்கு. அந்த டிசைன்ல நம்ம போய் விளையாடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த உலகத்துல என்ன நான் சக்சஸ்ஃபுல்லா காமிச்சுக்கிட்டா தான் நான் பொருளீட்ட முடியும். இந்த உலகத்துல நான் பெஸ்டா இருந்தா தான் எனக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் என்ன தேடி வரும். அப்ப நான் பெஸ்டா காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? பொருளியல், உலகியல், உலக வாழ்க்கை, இந்த உலகத்துல உங்களை நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க? இதை பிசினஸ் ரீதியா பார்த்தா பிசினஸ் சீக்ரெட்ஸ்ன்றான். இதை ஞான ரீதியா சொல்லி கொடுத்தா ஞான விளக்கம்ன்றோம். அவ்வளவுதானே, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரிப்போர்ட்ஸ், டீப் அனாலிசிஸ் எல்லாமே அதை சார்ந்துதான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீகவாதிகளை தேடி போறது, குருமார்களை தேடி போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இப்போ சமீப காலத்துல நிறைய பார்க்க முடியுது. நிறைய ஆன்மீகவாதிகளும் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து. ஸோ நீங்களும் இதே ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கட்டாயம் எல்லாருக்கும் குரு அப்படிங்கிறது அவனுக்கு தாகம் எங்க அடங்குதோ அங்க போய் தண்ணி குடிக்கட்டும். அது தேவைதான் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவை. நீங்களே ஒரு ஆன்மீகவாதியா தாங்க இருக்கணும். நம்மாழ்வார் ஐயா என்ன சொல்றாரு? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த விவசாயியா முதல்ல இருக்கணுங்கிறாரு. இப்ப நான் விவசாயி ஆகணுமான்னு கேட்பீங்களா நீங்க? விமானம் பறப்பது ஒரு நாள் நின்றுவிடும், மகிழுந்து செல்வது ஒரு நாள் நின்றுவிடும், மனிதர்கள் நடப்பது ஒரு நாள் நின்றுவிடும், எல்லாமே வீட்டில் முடங்கிவிடும். உனக்கான உணவு உனக்கு கிடைக்காது. அப்போது உணவை வீட்டிலிருந்தே விளைவிக்க தெரிந்தால் நீ தான் ராஜாங்கிறாரு. அது தெரியாத நீ என்ன மனுஷன் கேட்கிறாரு. இப்ப நான் விவசாயியா இருக்கணுமான்னு கேட்பீங்களா நீங்க? சார், விவசாயம் உணவை என் வீட்டில், என் மாடி வீட்டு தோட்டத்தில் இருந்து ஒரு லாக்டவுனுக்குள்ள என்னால ரெடி பண்ண முடியலன்னா நான் படித்த படிப்பிற்கு என்ன பயன் என்று கேட்கிறேன். சேம் லைக் தட், என் ஆன்மாவை பற்றி, என் மனதை பற்றி, என் உடலை பற்றி, என் வாழ்வியல் முறையை பற்றி எனக்கு விளக்கம் தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா நான் மனிதனாக வாழ்ந்து என்ன பயன்? இதுதான் என் கேள்வி. அப்ப நான் ஆன்மீகவாதியா இருக்கணுமான்னு கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருமே இந்த விளக்கத்துல தனக்குத்தானே விளக்கம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்ல, எனக்குள் எழக்கூடிய கேள்விகளுக்கு நானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு இப்போ புரியாது, நீங்கள் ஆழமாக போக போக புரியும். நான் ஸ்டேஜில் பேசும்போது நான் மக்கள்கிட்ட பேசல, நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மேட்ச் ஆகாது. புரியுதா? அப்போ நான் என்ன மீன் பண்ண வரேன்? அவர்களது வாழ்வியல் முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்களை வைத்து ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக மாறிடணும். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. சிவவாக்கியர் சொல்றாரு. இது உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா? எனக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா? இல்லை மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் வேலை செய்யுமா? அப்புறம் என்ன கேள்வி இது? அப்புறம் எல்லாரும் ஆகணுமான்றது. ஆன்மீகவாதினா பட்டை இட்டுக்கொண்டு ருத்ராட்சம் இட்டுக்கொண்டு இந்து மதத்தை பின்பற்றுவது அல்ல. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. அப்ப வேற என்ன சார்? ஆன்மீகம்னா தன்னை ஆராய்ச்சி செய்தல், அவ்வளவுதான் ஆன்மீகம். தன்னை ஆராய்தல், தனது வார்த்தைகளை ஆராய்தல், தனது சிந்தனைகளை ஆராய்தல், தனது எண்ணங்களை ஆராய்தல், தனது நடவடிக்கைகளை ஆராய்தல், தனது பேச்சினை ஆராய்தல். ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணும்போது, பேசும்போது நம்மளே கவனிச்சுக்கிட்டே கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம மைண்ட் எப்படிலாம் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுதுலன்ற அந்த விழிப்புணர்வு, அந்த அவேர்னஸ். ஒருத்தவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்கும்போது, இல்லை ஒரு வருமானம் பெறும்போது ஆனந்தத்தில் மட்டும் அதை செய்யக்கூடாது. அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த சயின்ஸை கவனிச்சுக்கிட்டே பண்ணணும், அந்த அவேர்னஸ். ஏன் இதெல்லாம் கவனிக்கணும்? இதை கவனிச்சிங்கன்னா தான் புரியும் இங்கே என்ன நடக்குதுன்னா. புரியாது. சரி, இது நமக்கு நாமளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமே. இதுக்கு ஒரு குரு தேவையா கட்டாயம்? ஏபிசிடி எங்கே கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஸ்கூல்ல. எங்கே கற்றுக்கிட்டீங்க? ஸ்கூல்ல. அப்புறம் நீங்கள் அதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க, லெட்டர் ஃபார்ம் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்கள் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவீங்க. அடிப்படை யார் சொல்லி கொடுத்தாங்க? நீங்களா கத்துக்கிட்டீங்களா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இதுக்கு வாழ்வியலே போதுமே. நம்ம சாதாரணமா கேள்வி ரொம்ப சிம்பிள். அடிப்படை ஒருவர் சொல்லி கொடுப்பது அவசியமா இல்லையா? அம்மானா இவங்க தான், அப்பானா இவங்க தான், தேவைதான். அப்புறம் அந்த அடிப்படை இல்லாம எப்படி வாழ்வீங்க? நானே ஒரு கட்டத்துக்கு மேல யாரையும் சேர்த்துக்கிறதே இல்லை, அடிப்படை மட்டும்தான் சொல்லி தரேன். ஏன் அப்படி? எனக்கு பிடிக்காது கூட்டம் சேர்த்துறது, கூட்டத்தோட சுத்துறது, வைக்கிறதுல எனக்கு பிடிக்கும். கூட எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கிறத பார்க்க, அது நீங்க அப்படித்தான் பாப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும் அந்த கேமரா கவர் செய்யப்படுது. மேக்ஸிமம் நான் தனியா தான் இருப்பேன். அப்படியா? ஆமா, நான் எப்பவுமே ஆளுங்களோட இருக்கும். மிஞ்சி போனா என் கூட இருக்கக்கூடிய என்னோட செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பாரு, என்னோட குக்கு இருப்பாரே தவிர மற்றபடி எனக்கு அந்த மாதிரி கூட்டத்தை கூடி சில நேரங்களில் சில நாடுகளுக்கு செல்லும் போது சேஃப்டி புரோட்டோகால்ஸ்ன்றது அது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நமக்காக எடுக்கிறது. அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. சில இடங்கள்ல நம்மளை மீறி புரோட்டோகால்ஸ் நம்ம அதை ஓகே சொல்லி தான் ஆகணும்.
ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட்ஸ் நமக்கு என்னன்றது வந்து தெரியாது. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான பஞ்சாயத்து வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த அவசியமாக கருதப்படுகிறதே தவிர, நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படிலாம் இல்லை. என் கூட க்ளோஸாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தனியாக தான் போவேன், தனியாக தான் வருவேன். ஓகே. ஒருவேளை இந்த ஆன்மீகம் வியாபாரமா அப்படின்ற இந்த டாபிக் எடுத்தனால நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். ஒருவேளை ஆன்மீகத்துல நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற காரணத்தினால மகாவிஷ்ணு ஒரு குருவா மாறிட்டாரா? வாழ்த்துங்க, நல்ல விஷயம் தானே. ஏன் உங்கள் முன்னாடி ஒருத்தர் நல்லா பணம் சம்பாதிக்கிறேன், யாரையும் ஏமாத்தலை, யார்கிட்டையும் கொள்ளையடிக்கலை, யாரையும் அடிச்சு பிடுங்கலை, யார் சொத்தையும் ஏமாற்றி எழுதி வாங்கலை, சந்தோஷமா ஒருத்தர் வந்து ஃபீஸ் தரான், ஏன் வாழ்த்த மாட்டீங்க? உங்களுக்கு ஏன் அந்த மனசு வர இல்ல மாட்டேங்குது? அதுதான் நோக்கமா அப்படிங்கறத கேக்குறேன். அதுவும் ஒரு பயனாக இருந்தால், அந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சிந்தனை இருந்ததுன்னா, அந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தான தர்ம சிந்தனை இருந்ததுன்னா, உங்களுடைய தேவை உங்கள் குடும்பத்தை பார்ப்பதாக இருக்கலாம். என் தேவை என்னவா வேணா இருக்கலாமே, அந்த எனக்கு பணம் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படலாமே. அதுக்கு உங்களுடைய பிறப்பின் சிந்தனையும் என்னோட பிறப்பின் சிந்தனையும் ஒன்றா இருக்க அவசியம் இல்லைல்ல. என்னுடைய நோக்கமே வேற, ரொம்ப பெருசா இருக்கலாம், அதை நான் சொல்லக்கூட தயங்கலாம், இல்லை சொல்ல மறைக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம்ல. ஏன் எல்லா இடத்துலயும் கொஸ்டின் மார்க்காக வைக்க? என்னவா வேணா இருக்கலாம்ல. ஒன்றை மட்டும் சொல்ல முடியும், பணம் தேவைதான், பணம் அவசியம்தான். முதல்ல நம்மை மீறி நமக்கு மேலே ஒரு பிரம்மாண்டம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா, அதை பார்த்து பயப்படாமல் பதட்டப்படாமல் அதனுடைய அடிப்படை என்னன்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அவன் தான் வாழ்க்கையில் அந்த நிலைக்கு போக முடியும். அதை பார்த்து பயந்துட்டாலோ படபடப்பாயிட்டாலோ இல்லை அதை கண்டு ஒரு 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 பொறாமை எண்ணம், நான் மனிதர்களை சொல்கிறேன், காமன் பீப்புளை சொல்கிறேன், அது வருதுன்னா அது கொடுக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பெறுவதற்கு தவறி விடுகிறீர்கள். ஆனா இன்னைக்கு இது ரொம்ப காமன் தானே. ஒருத்தவங்களோட வளர்ச்சியை பாக்குறதோ, அவங்க நல்லா இருக்கிறத பாக்குறதோ நிறைய பேரால இதை தாங்கிக்க முடியல, சாதாரணமா எடுத்துக்கவே முடியல. அதான் மனிதனாக பிறந்தவனுக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை என்ற 10 விதமான பேட் குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் மனித உடலே அவன் எடுக்கிறான், இல்லாட்டினா அவன் எடுக்க மாட்டான். இதெல்லாம் கலைந்து ஜீரோ பண்ணி கொண்டு போகணும், அந்த ப்ராசஸ் தான் அது. எல்லாரும் ஞானி இல்லையே, ஒரே நாள் எப்படின்றதுக்குள்ள எல்லாமே மாற்றிக்கிற அளவுக்கு அதுக்கு அந்த அவேர்னஸ் முக்கியம். அந்தந்த ஏரியா எல்லா ஏரியாவுக்கும் என்னால் போக முடியாது. அப்போ நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க பரப்புகிறாங்க. பேர் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த விஸ்டம் போய் சேர்ந்ததுன்னா அதோட சந்தோஷம் என்ன இருக்குது. ஓகே. இந்த ஆன்மீகம் வியாபாரமா அப்படின்ற கேள்வியோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கணும். இன்னைக்கு அதை பல கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னா நிறைய கோவில்கள்ல, குறிப்பா பெரிய பெரிய கோயில்கள்ல வந்து ஸ்பெஷல் தரிசனம், விஐபி தரிசனம், இதற்கான கட்டணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஆன்மீகம் வியாபாரமா? டு பி ஃப்ராங்க் டு சே, இறைவன் நமக்குள் இருக்கிறார். அப்போ கோயில் இல்லையான்னு கேட்டால் கோயிலையும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது, எனக்கு ஒரு கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலையை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வருதுன்னா, அந்த சிலை இருப்பது தவறு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ நான் வழிபாட்டை தவறு சொல்ல. இப்போ அங்கே இருக்கக்கூடிய விஐபி தரிசனம், அந்த தரிசனம், அது என்ன வேணாலும் வச்சுட்டு போட்டோம், அது விருப்பப்படுறவங்க வைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை அங்க ஒரு கட்டணம் ஒன்று வைக்கப்படுது இல்லையா, இப்போ வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, இப்போ இவங்க வச்சிருக்கிற சரியா தவறா அப்படின்றதுக்குள்ள நான் போகல. பட் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி. நீங்கள் என்னதான் விஐபி தரிசனத்தில் உள்ளே போய் சாமி முன்னாடியே நின்னீங்கனாலும் உள்ளுக்குள்ளே நல்ல மனசு இல்லைன்னா இறைவனின் அருள் கிடைக்காது. நீங்கள் விஐபி தரிசனத்திலே போகலைனாலும் பொது தரிசனத்தில் கடைசி ஆளாக 1,00,000வது ஆளாக நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கனாலும் இறைவனின் திருப்பார்வை உங்கள் மீது படும். எப்போ? மனசு சுத்தமாக இருந்தால். அப்போ விஐபி தரிசனம் சரியா தவறான்றது நமக்கு வேணாம், அது தேவையில்லாத வேலை. நம்ம எதுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்? விஐபி தரிசனத்துக்குள்ளே போகிற எல்லாத்துக்கும் அருள் கிடைக்குமான்னு கேட்டால் அதுதான் பதில். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வியாபாரமா இல்லை வந்து அவங்களுடைய சொந்த விருப்பமா அப்படின்றது. ஸோ அதற்கு உங்களுடைய பதில்களை எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. குறுக்கடாட்சம். நன்றி, மகிழ்ச்சி.